Hi friends, welcome to my channel again. இன்றைக்கி நம்ம எப்படி valorant கேம் வந்து பிசியில் ஆர் லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கூகுளில் போய் valorant கேம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கனாலே போதும். ஃபஸ்ட்லேயே அந்த வெப்சைட் இருக்கும் பாருங்கள், playvalorant.comனு. அதுக்கு போயிட்டு ப்ளே ஃப்ரீ அப்படின்னு இருக்கும். அந்த வெப்சைட்குள்ளே போன உடனே அந்த ப்ளே ஃப்ரீ பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது உங்களுக்கு வந்து ரியோட் அக்கௌண்ட் கேட்கும். இதுக்கு முன்னாடியே நீங்கள் ரியோட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. இல்லைனா சைன்அப், அதாவது மேக் ஒன்னு இருக்குது பாருங்கள், அதை கொடுத்து சைன்அப் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து டவுன்லோட் ஆப்ஷனே வந்துடும். ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான் டவுன்லோட் பண்ணுறதுக்கு. இப்போ டவுன்லோட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். செட்டப் ஃபைல் வந்து டவுன்லோட் ஆகிடும். அந்த செட்டப் ஃபைலை டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா ரியோட் கேம்ஸ் அப்படின்னு வரும். அப்புறம் இன்ஸ்டால் அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்ன்னு இருக்கும். அட்வான்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்க்கு போயிட்டு உங்களுக்கு வந்து எந்த பாத்தில் இன்ஸ்டால் பண்ணுமோ, இப்போது டிஃபால்ட்டாக சி ட்ரைவில் இருக்கும், நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். இப்போ நான் டி ட்ரைவில் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போது இன்ஸ்டால் கொடுத்துருங்க. அவ்வளோதான், அது இன்ஸ்டால் ஆக தொடங்கிடும். ஃபஸ்ட்டு வந்து இந்த 142 MB மட்டும் இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்னொரு இன்ஸ்டாலேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து 6.1 GB. அதுலேயும் வந்து நீங்கள் சைன்இன் பண்ணிக்கோங்க. இந்த இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் அது ஆகும். அப்புறம் டேர்ம்ஸ் ஆஃப் சர்வீஸ்லாம் நீங்கள் அக்செப்ட் பண்ணிவிட்டு இருந்தீங்க அப்படின்னா இது இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடும். முடிஞ்சதுக்கப்புறம் ப்ளே பண்ண வேண்டியது தான். ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி விளையாடலாம் கேம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான ஸ்டெப் தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.